ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த இடத்துல இறைவாக்கு பணி என்பது மிக அழகான ஒரு பணியாக இருக்கிறது. அந்த பணி இறைவனின் வாயாக செயல்படுவது ஒன்று, இறைவனை காட்சியில் கண்டு மக்களிடம் சென்று போய் சேர்ப்பது என்ற இரண்டு பணிகளையும் இறைவாக்குடைய பணியாக இந்த பகுதி வரையறை செய்கிறது. இதனால் இந்த 10 வசனங்களும் எளிதாக தோன்றினாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற உள்ளீட்டு கருத்துக்கள், உள்ளீட்டு குறியீடுகள் பல வகைகளில் சிந்திக்க வைக்கிறது. பல கோணங்களிலே சவுலை உற்று பார்க்க வைக்கிறது. பின் நாட்களில் பவுலுடைய செயல்பாடுகளும் ஆண்டோடைய திருமுன்னிலிருந்து தள்ளிவிடப்பட்ட ஒரு தன்மையும் எப்படி வந்தது, ஏன் வந்தது என்பதற்கு இங்கேயே ஆசிரியர் ஒரு முகவுரையை எழுதி வைக்கிறார் என்பதை நாம் உள்ளீடாக புரிந்து கொண்டோம் என்றால் இந்த பகுதியுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு தெரிய வருகிறது. தொடர்ந்து வாசிப்போம். இந்த கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். தந்தை அவர்கள் நாம் வாசிக்கின்ற பொழுது புதியதாக இப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் இவர்கள் அதிகமாக இந்த ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டங்களையும் பற்றி பேசுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி வரலாம். அந்த காலத்தில் இவைகள் எல்லாம் பொக்கிஷங்களாக பார்க்கப்பட்டன என்ற ஒரு கருத்தையும் அதை பற்றி சின்ன ஒரு விளக்கம் தந்தால் புதியதாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு விளக்கமாக இருக்கும். தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு இது எல்லாமே அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ற ஒரு கருத்து இருக்கும். இந்த மக்கள் ஆடுகளையும் மாடுகளையும் எவ்வாறாக பார்க்கிறார்கள் என்ற ஒரு கருத்து புதியதாக பார்ப்பவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். தந்தை அவர்களே, காயின், ஆபேல், ஆதாம், ஏபாள் ஒரு முதல் குடும்பத்தினுடைய செய்தியை நாம் விவிலிய நூல்களிலே சந்திக்கிறோம். காயின் பயிர்த்தொழில் செய்வதாகவும் ஆபேல் ஆடுகளை மேய்த்ததாகவும் நாம் சொல்கிறோம். இவர்கள் இருவரும் இரு மனிதர்கள் அல்ல, இரு சிறு கதாபாத்திரங்கள் அல்ல, இரு கலாச்சாரத்தின் பிரதிநிதிகள். ஆபேல் ஆடு மாடுகள் மேய்க்கும் மேய்ப்பு தொழிலை செய்த ஒட்டுமொத்த மக்களின் உரிமை குரலாக அவர் அங்கே சித்தரிக்கப்படுகிறார். காயின் பயிர் தொழில் செய்கிறார். இது ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் பிரதிநிதியாக காயின் இருக்கிறார். அடிக்கடி இந்த மேய்ப்பர்களுக்கும் உழவர்களுக்கும் போராட்டமும் பூசலும் இருந்து கொண்டே இருக்கும். இவருடைய சண்டைக்கூடாக இறையிலை ஆசிரியர் அழகாய் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார். இரு கலாச்சாரங்களுடையது. அதில் இன்னொரு கருத்து இருக்குது. ஆடு மாடுகள் என்பது நாடோடிகளாக பச்சை புல்வெளி இருக்கின்ற இடத்தில் ஆடுகளை தள்ள நகர்த்தி கொண்டு போய் மேய்த்து பிழைப்பு நடத்துவார்கள். முதலாவது. இரண்டாவது, அவர்கள் நொமாடிக் பீப்புள், நாடோடிகள். நகர்ந்து ஒரு இடத்தில் குடியேறி நகரத்தை உருவாக்கிறார்கள் என்று அறிஞர் அண்ணா சொல்லுவார். பயிர்த்தொழில் செய்யும்போது நிலையான வாழ்க்கை. அப்போ நகர்ந்து வருகிற நாடோடி கூட்டத்தினுடைய முதிர்ச்சி நிலையை பயிர்த்தொழிலாக மாறுகிறது. செடன்ட்ரி நொமாடிக் என்று விவிலிய சமூகவியலார் சொல்லுவார்கள். நொமாடிக் கல்ச்சர், செடன்ட்ரி கல்ச்சர். இந்த நிலையாக இருந்து பயிர்த்தொழில் செய்கிறது நாகரிகத்தினுடைய கொஞ்சம் வளர்ந்த நிலை. இந்த இரண்டு நிலைகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விவிலியத்தினுடைய எல்லா இடங்களிலும் இப்போ எபிரேய கலாச்சாரத்தில் பண்டிகை இருக்குதுங்க. பண்டிகை இருக்குது. இந்த ரெண்டு கலாச்சாரம் பிணைஞ்சிக்கிட்டே வரும். பாஸ்கா செம்மறியை கொள்வார்கள், புளியாத அப்பத்தை உண்பார்கள். புளியாத அப்பம் உழவு தொழிலின் பிரதிநிதித்துவம், செம்மறி என்பது மேய்ப்பு தொழிலுடைய பிரதிநிதித்துவம். ரெண்டும் இணைஞ்சு தான் போய்கிட்டே இருக்கும். அது விவிலியத்தினுடைய எல்லா இடங்களும் அந்த கலாச்சார பின்னணியில் வந்துக்கிட்டே இருக்கும். விவிலியத்தினுடைய மிக முக்கியமான திருப்பயண திருவிழாக்களாக்கிய பாஸ்கா பண்டிகை மற்றும் பெந்தகோஸ்தே பண்டிகை மற்றும் கூடார பண்டிகை எல்லாமே உழவையும் மேய்ப்பு தொழிலையும் இணைத்து செயல்படுகிற ஒரு காட்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் இந்த உள்ளீடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்குவோம். இந்த பகுதிகளில் நாம் காண்கிற இன்னொரு அழகான கருத்து இறைவாக்குனர் பற்றிய வரையறை. ஏற்கனவே இறைவாக்குனர், திருக்காட்சியாளர் என்ற 2 வார்த்தைகளை சொன்னேன். இந்த பகுதியில் வருகிற இன்னொரு வார்த்தை, இங்கே ஒரு இறை அடியார் இருக்கிறார், அவரிடம் போவோம், அவர் நம் வழிகளில் நமக்கு சொல்வார் என்று பணியாளர் சொல்கிறார். இப்போ இறை அடியார், இறைவாக்குனர், திருக்காட்சியாளர் இவைகள் எல்லாமே ஒரு மனிதரை குறித்து காட்டுகிறது. இறைவாக்குனரான சாமுவேலை இது குறித்து காட்டுகிறது. இந்த இறைவாக்குடைய 3 அல்லது 4 வகைப்பட்ட பணிகளை இந்த வார்த்தைகள் படம் எடுத்து காட்டுகிறது. ஒன்று, இறைவனுடைய அடியார், எவ்வித துணாய், இறைவனின் அடியார்.
இறைவனுடைய அடியாராக செயல்படுகிறவர், இறைவனுடைய திட்டத்தை தேர்ந்து தெளிந்து அதை செயல்படுத்துகிறவர் இறை அடியார். இறை வாக்குனர் இறைவனுடைய செய்தியை பெற்று கனவின் வழியாகவோ இறைவாக்கள் வழியாகவோ காட்சிகள் வழியாகவோ இறை செய்தியை பெற்று மக்களிடம் கொடுக்கிறவர். மூன்றாவதாக திருக்காட்சியாளர், அந்த காட்சி கண்டு அந்த காட்சியின் வழியாக இருக்கிறார். இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. திருக்காட்சியாளர் இடம் நாம் போவோம், அவர் நம் கழுதை சென்ற வழியை கண்டுபிடித்து நம் வழியை நமக்கு சொல்வார் என்று சொல்கிறார்கள். அவரிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லையே என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. அந்த வகையில் இப்போ இறைவாக்கள் காசை வாங்கிட்டு வேலை செஞ்சாங்களா, அல்லது இறைவாக்கு பணிக்கு நம்ம காசு கொடுக்கணுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி நம் மனதிற்குள்ளாக இன்றைய நாட்களிலே எழுவது இயற்கையான ஒன்று. அதாவது ப்ரொஃபஷனல் ப்ராஃபட்ஸ் என்று ஒரு கேட்டகரி இருந்தது, ஒரு குழுவினர் இருந்தார்கள். அதாவது ராயல் கோர்ட் ப்ராஃபட்ஸ், அரசவை இறைவாக்குனர்கள், நோமேடிக் ப்ராஃபட்ஸ், ஊர் ஊராய் செல்கின்ற இறைவாக்குனர்கள், எலியா எலிசேயும். அதே போல் மேண்டிக் ப்ராஃபட்ஸ் அல்லது எஸ்டடிக் ப்ராஃபட்ஸ், கசியினால் தங்களை அடித்து கத்திரிகளால் கீறிக்கொண்டு பரவச நிலை அடைந்து இறைவாக்கு உரைக்கிற மனிதர்கள். அது கிரேக்க கலாச்சாரத்தில் சரி எபிரேய கலாச்சாரத்தில் இருக்கிறது. 9ஆம் அதிகாரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்ம காண்கிறோம். இந்த வகையில் இறைவாக்கள் பல வகைகள் இருந்த ப்ராஃபிட்டிக் கில்டு, இறைவாக்கள் குழாம் என்ற ஒரு பகுதி, ஒரு 10-15 இறைவாக்கள் ஒன்றாக இருந்து ஒரு ஊராக போய் அல்லது ஒரு இடத்து தங்கியிருந்து இறைவாக்கு படித்தார், ப்ராஃபிட்டிக் கில்டு. அதே போல் ப்ராஃபிட்டிக் ஸ்கூல்ஸ், ஜெரமியன் ஸ்கூல், ஐசியன் ஸ்கூல், ஏசியாவின் இறைவாக்கு பள்ளிக்கூடம், எரேமியாவின் இறைவாக்கு பள்ளிக்கூடம். அந்த அவரை பற்றிய சிந்தனைகளை ஒட்டி இருக்கிற அவருடைய சீடர்களினால் அவருடைய வார்த்தைகள் தொகுக்கப்படுகிற நிகழ்ச்சி பார்க்குறோம். இதை வந்து இறைவாக்கு புத்தகங்கள் வரும்போது நான் சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இறைவாக்குடன் என்பதற்கு பல்வேறு நிலைகளின் செய்திகள் நாம் புரிந்து கொள்ளும். இறை அடியாராக இருக்கிறார், திருக்காட்சியலாக இருக்கிறார், இறைவனுடைய வாயாக இருந்து இறைவாக்கு சொல்லுகிறார், காசு வாங்கிக்கிட்டு ஒரு அன்பளிப்பு அல்லது சன்மானம் வாங்கிட்டு அதற்கான ஒரு முன் சொல்கிறவராக, என்ன சொல்கிறது, குறி சொல்கிறவராக, வரப்போவதை அறிவிப்பவராகவும் இறைவாக்கினர் செயல்பட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். மீகா இறைவாக்கு புத்தகம் எடுங்களேன், மீகா 3:11 வாசிங்களேன். அந்த நகரின் தலைவர்கள் கையூட்டு வாங்கி கொண்டு தீர்ப்பு வழங்குகிறார்கள், அதன் குருக்கள் கூலிக்காக போதிக்கின்றனர், இறைவாக்கினர் பணத்துக்காக முன்னுரைக்கின்றனர். ஆயினும் ஆண்டவர் துணையை நம்பி ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார் அல்லவா. அந்த மீகா 3:11 ரொம்ப முக்கியமானது. தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கள் எப்படி நெறிதவர்ந்து போனார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக மீகா 3:11 இருக்கிறது. இறைவாக்கினர்கள் பணத்தை வாங்கி கொண்டு வரப்போகிறவற்றை முன்னறிவிக்கிறார்கள். புரியுங்களா? அப்போ ஒரு சிலர், அது வந்து நெறி பிறந்த நிலை என்று சொல்லப்படுகிறது, ஒரு சிலர் இங்கேயும் அங்கேயும் தாங்கள் உரைக்கின்ற இறைவாக்குக்கு முன்னறிவிக்க போன்ற செய்திக்கு சன்மானம் பெற்றுக்கொண்டார்கள் என்றும் இருக்கிறது. தொடக்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாரி என்று சொல்கிற அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில், குறிப்பாக பபிலோனி நாடுகளில் இருக்கிற அந்த இறைவாக்கு பணியானது இப்படி ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட்டாக தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு இறைவாக்கு தன்மையை வந்து எபிரேய சமுதாயம் பெற்றுக்கொண்டது என்பதை பின்னாட்களில் நம்ம காண்போம். அதற்கு ஒரு முன் அடையாளமாக இறை அடியார், திருக்காட்சியாளர், இறைவாக்குனர், முன்னறிவிக்கிறவர் இந்த 4 தன்மையும் சாமுவேலுக்கு அந்த பணியாளர் சொல்கிறதை நாம் கண்டுகொள்கிறோம். அதை நம்ம மனசில் எடுத்துக்குவோம். அக்காலத்தில் இஸ்ரேலில் கடவுளின் திருவுளத்தை நாடி செல்வோர் வாருங்கள் திருக்காட்சியாளரிடம் செல்வோம் என்பர். ஏனெனில் இன்றைய இறைவாக்கினர் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டார். சவுல் தம் பணியாளரிடம் நீ சொன்னது சரியே, வா செல்வோம் என்றார். அவர்கள் கடவுளின் அடியவர் இருந்த நகருக்குள் சென்றனர். ஓகே, இப்போ சவுல் இனிஷியேட்டிவ் இல்லாமல் இருக்கிறாரு, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாரு, விடாமுயற்சியாளராக இருக்கிறாரு, ரிசோர்ஸஸ் இல்லாமல் இருக்கிறாரு. அதே போல் கடைசியாக டிசிஷன் மேக்கிங் கூட இல்லை. வேலைக்காரர் சொல்கிறாரு போவோங்கிறாரு, சரி சொல்வோம், நீ சொல்வது சரிதான் என்று ஏற்றுக்கொள்கிற மனிதராக இருக்கிறார். இந்த 10 வசனங்களிலே சவுலுடைய குடும்பம், உடல் வலிமை, பொருள் வலிமை, அறிவு வலிமை எல்லாவற்றும் அழகாய் விளக்கி சொல்லிவிட்டார். இப்போ காட்சி நகர்கிறது. இப்போ தான் ஒரிஜினல் காட்சி ஆரம்பிக்குது. வாசிப்போமே. அவர்கள் நகரின் மேட்டில் ஏறிக்கொண்டிருந்த போது இளம் பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவதை கண்டு அவரிடம் திருக்காட்சியாளர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், ஆம், உங்களுக்கு முன்பே வந்துவிட்டார், விரைந்து செல்லுங்கள். இன்று அவர் நகருக்குள் வந்துள்ளார். இன்று தொழுகை மேட்டில் மக்களுக்காக பலி செலுத்தப்படுகிறது. நீங்கள் நகருக்குள் நுழையும் போது உண்பதற்காக அவர் தொழுகை மேட்டிற்கு ஏறி செல்வதற்கு முன்பே அவரை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில் அவர் சென்று பலிக்கு ஆசி வழங்கும் வரை மக்கள் உண்ண மாட்டார்கள். பிறகுதான் அழைக்கப்பட்டோர் உண்பர். உடனே சென்றால் இப்போதே நீங்கள் அவரை காணலாம் என்றனர்.
அவ்வாறு அவர்கள் நகருக்குள் சென்றார்கள். அவர்கள் நகரின் மையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது தொழுகை மேட்டிற்கு வந்து கொண்டிருந்த சாமுவேல் அவர்களுக்கு எதிரே வந்தார். 11 முதல் 14 உள்ள 4 இறைவசனங்களிலே அழகான சில முக்கியமான தகவல்களை ஆசிரியர் நம்மிடம் பரிமாறிக்கொள்கிறார். இறைவாக்கு பணி செய்கிறவருடைய சமூக அந்தஸ்து, இறைவாக்கு பணி செய்கிறவருடைய நிலை, அதே போல இறைவாக்கு பணி செய்கின்ற இடம் பற்றிய அழகான நுணுக்கமான தகவல்களை ஆசிரியரிடம் பகிர்ந்து கொள்கிறார். அதை நம்ம உற்று பார்க்கும்போது பல செய்திகளை இன்ஃபர்மேட்டிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், நகரின் மேட்டில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். நகரம் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது. எப்பயுமே ஹில் கண்ட்ரி, ஜுடைன் ஹில் கண்ட்ரி, யூதேயா மலைநாடு பகுதி, கலிலேயாவின் கடலோர பகுதி எப்படி பார்ப்போம். இப்போ இந்த மலைநாட்டு பகுதியில் பெஞ்சமின் அல்லது எஃப்ராயிம், இதெல்லாம் மலைநாட்டு பகுதி. நம்ம நீதித்துறைகள் 19ஆம் அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ மலைநாட்டு பகுதியில் மேட்டில் போகிறாங்க. இந்த மேட்டுக்கு அவங்க ஏறி போகிறாங்க. அந்த இடத்துல தொழுகை மேடுன்னு ஒரு 3 இடத்துல இடம்பெறும் இந்த வார்த்தை. தொழுகை மேடு, தொழுகை மேடு, தொழுகை மேடு, 3 இடங்களில் இந்த 4 வசனங்களில் 3 முறை அந்த சொல் இடம்பெறுகிறது. தொழுகை மேடு என்றால் என்ன? தொழுகை மேடு என்பதற்கு எபிரேய மொழியில் பாமோத் என்று சொல்வார்கள். பாமோத் என்று சொன்னால் சற்று உயர்வான ஒரு பகுதி, மற்ற இடங்களை விட அந்த இடத்துல உயர்வான பகுதி. அந்த இடத்தில் தான் தொழுகை நடக்கும். தொழுகை என்றால் பள்ளி செலுத்துவது அல்லது தயாரிப்பு நடத்துவது அல்லது ஜெபம் நடத்துவது உள்ளிட்ட பல காரியங்கள் அந்த இடத்துல நடைபெறும். தொழுகை மேடு பாமோத் என்று வருது. இதற்கு விவிலிய அறிஞர்கள், அதுவும் குறிப்பாக அகழ்வாராய்ச்சி தொல்லியல் துறை நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்க, இப்படிப்பட்ட உயர்வான இடங்கள் ஒரு காலகட்டத்தில் பாகால் கடவுளுடைய பள்ளி மேடைகளாக இருந்தன. அந்த பள்ளி மேடைகளை, சிலைகளை உடைத்து அல்லது அந்த உருவங்களை அகற்றிவிட்டு அந்த தொழுகை மேடுகளை யாவை இறைவனின் பலிப்பீடங்களாக, ஆலயம் கட்டப்படவில்லை, பலிப்பீடங்களாக இஸ்ராயல் மக்கள் அந்த இடத்திலே அவர்கள் பலி நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றிய பலியை சமைப்பார்கள், ஒன்றாக அமர்ந்து உண்வார்கள் என்ற ஒரு நிலையை ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். பாமோத் என்பது மிக முக்கியமான ஒன்று. பின் நாட்களில் மனாசே மன்னன் 40 ஆண்டுகள் இஸ்ரேல் ஆட்சி செலுத்திய பொழுது யோசியா மன்னன் அழித்தொழித்த எல்லா தொழுகை மேடுகளையும் மீண்டும் கட்ட உத்தரவு கொடுத்து அந்த இடங்களில் கனானிய எகிப்திய தெய்வங்களுக்கு பலியிட அவன் உத்தரவு கொடுக்கிறான் என்ற ஒரு அவலமான நிலையை பின்னால் ஆசிரியர் சுட்டி காட்டுவார். இந்த தொழுகை மேடு என்பது மிக முக்கியமான வார்த்தை, முதலாவது. இரண்டாவது, அவர் நகருக்குள் வந்துள்ளார். தொழுகை மேட்டுக்கு அவர் வருவார். அது சொல்கிறாங்க. அப்போ ஒரு வேளை இறைவாக்கள் இருக்கிற சுற்றுப்புறங்களில் வசிக்கிறவராகவும் முக்கியமான நகருக்குள்ளாய் வருகிறவராகவும் இருந்திருக்கலாம் என்ற ஒரு காட்சியும் உங்களுக்கெல்லாம் வருகிறது. உதாரணத்துக்கு பின் நாட்களில் கும்ரான் துறவியர்கள் குகைகளிலே, நகரை விட்டு வெளியே இருக்கிற பாலைவன குகைகளிலே தங்கி இறைவாக்குகளை பிறந்து எடுப்பதும் போருக்கு தங்களை பயிற்றுவதும் ஜெபிப்பதும் மட்டுமே அவருடைய வாழ்வாக இருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் தனித்துவ வாழ்க்கை வாழ்ந்தார்களா, அப்படிப்பட்ட செய்தியும் நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, அவர் சென்று பழிக்கு ஆசி வழங்கும் வரை மக்கள் உண்ண மாட்டார்கள். இந்த இறைவாக்கினர், திருக்காட்சியாளர், இறை அடியார், முன்னரே குறி சொல்கிறவர் சென்று பழிப்பொருளுக்கு ஆசி வழங்கும் வரை அவர்கள் உண்ண மாட்டார்கள். அது மரபு. ஏன் இது ஆசிரியர் சொல்கிறாருனாக்க, பின் நாட்களில் இவருடைய ஆசிக்காக காத்திராமல் சவுல் தானே பழி செலுத்தி கீழ்ப்படியாமல் போய் பழியை விட கீழ்ப்படுதல் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த அரச பதவியிலிருந்து அவன் தூக்கி எறியப்படுவதை ஆசை சுட்டி காட்டுவார். பின்னால் நடக்கிற செய்திக்கு ஒரு அழகான ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறார். மக்களே அவர் பழி ஆசை கொடுப்பதற்கு முன்பாக உண்ண மாட்டார்கள். மக்களுக்கே அந்த நீதி என்றால் அரசன் காத்திருக்க வேண்டும் அல்லவா என்ற ஒரு செய்தி ஆசைங்க அழகாக உருவாக்கிறார். தொழுகை மேடு, குரு இறைவாக்குடைய பழி ஆசீர்வாதம். மூன்றாவதாக பாருங்க, பிறகுதான் அழைக்கப்பட்டோர் உண்பர், உடனே சென்றால் நீங்கள் அவரை இப்போதே காணலாம். ரொம்ப அழகான வார்த்தை. அதாவது அழைக்கப்பட்டோர், இப்போ மக்கள் உண்பார்கள், அழைக்கப்பட்டோர். there are every time for the cultic banquet there are people are invited, இல்லைங்களா? இப்போ அழைக்கப்படாத விருந்தாளியா சவுலும் தம்முடைய ஊழியக்காரரும் அங்கே வருகிறார்கள், இல்லைங்களா? அப்போ சின்ன சின்ன செய்திகள் தான் அந்த கல்ச்சுரல் ஆந்திரோபாலஜிக்கல் ரொம்ப அழகாக முக்கியமாக இருக்கும். இன்னொன்று எபிரேய கலாச்சாரத்தில் பழியும் விருந்தும் இணைந்து போய்கொண்டே இருக்கும். அது பாஸ்கா பள்ளியாக இருக்கட்டும், பெந்தகோஸ்தே பள்ளியாக இருக்கட்டும், கூடார பண்டிகை பள்ளியாக இருக்கட்டும், ஒரு விருந்தில் நிறைவு செய்யும். சாபாத்து நாட்களின் அனுசரியாக இருக்கட்டும், ஒரு விருந்தில் தான், சாபாத் மீலோடு தான் நிறைவடையும். அந்த உணவும் பள்ளியும் இணைந்து போய்கொண்டே இருக்கும். அந்த உணவிலே தான் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டு அன்புறவை பெருக்கிக் கொள்வார்கள், இறைவர்கள் வளர்வார்கள். இதைத்தான் யூக்கரிஸ்டிக்கலாக பின்னால் யூக்கரிஸ்ட் திருவிருந்து
என்கின்ற ஒரு அழகான நிலையை நாம் வந்து முதிர்ந்த நிலையிலே அருள் மிகுந்த நிலையிலே பங்கேற்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் வந்து ரொம்ப அழகான அந்த வாழ்வோடு கலந்து வந்த ஒரு கலாச்சாரத்தினுடைய நிறைவு தான் வந்து யூக்கரிஸ்தியா என்ற கிரேக்க சொல்லுக்கு நன்றி கூறி விருந்தாடல், நன்றி கூறி விருந்தாடுதல், யூக்கரிஸ்தியோ. இந்த கிரேக்க நாட்டில் நீங்கள் போனீங்கன்னாக்க யூக்கரிஸ்தியோ யூக்கரிஸ்தே அப்படின்னாக்க நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் என்ற அர்த்தமாகும். தேங்க்ஸ் என்கின்ற அந்த வார்த்தை தான் யூக்கரிஸ்தியோ, யூக்கரிஸ்ட் அதை தான் சுட்டி காட்டுகிறது. நன்றி கூடி விருந்தாடுதல், நன்றி கூறி இறையுறவை வளர்த்து கொள்ளுதல், அதுதான் முக்கியம். அப்போ அதுக்கெல்லாம் இங்கே வந்து பழி உணவை உண்பது இறைவாக்கள் வந்து ஆசி கூறுவாரே. இயேசு அப்பத்தை எடுத்து இறைப்புகள் கூறி பிட்டு இறைப்புகள் ஆசி கூறி, அதெல்லாம் வந்து இங்கே வர இந்த வார்த்தைகளுடைய முள்ளீடாக எபிரேய கலாச்சாரத்தில் வருகின்ற வார்த்தைகளாக நம்ம பார்க்குறோம். அதே போல் இப்போதே நீங்கள் அவரை காணலாம். ரொம்ப அழகான ஒரு செய்தி. நீங்கள் இப்போ போனீங்கன்னா உடனே அவர் நகருக்குள்ளே வந்திருக்கிறாரு, தொழுகை மேடுக்கு போவார். இப்போ போனீங்கன்னா நீங்கள் உடனே அவங்கள பார்க்கலாம். அப்போ எவ்ரிதிங் பிகம்ஸ் ஈஸியர். இந்த கடவுளுடைய திட்டம் வந்து அழகழகாக செயல்படுத்தப்படுகிறது. சவுல் வந்து எதேச்சையாக ஆக்சிடென்டலாக கழுதி தேடிட்டு வந்தார். எஃப்ராயிம் நாட்டிலேருந்து சலீசா பகுதி, சலீசாவிலேருந்து சலீம், சலீம்லேருந்து சூபு பகுதியை நோக்கி அவர் விரைந்து வருகிறார். கடைசியில் இங்கே வர்றாரு. இப்போ அவர் வந்து திரும்பி போகலான்னு நினச்சாரு. வேலைக்காரன் என்ன சொல்கிறான், வாங்க சார் போகலாம் சார், காசு இல்லையே, பரவாயில்ல சார், என்கிட்ட ஒரு 3 கிராம் வெள்ளி இருக்குது சார். வராங்க. இங்கே இறைவாக்கன் இருக்கிறாரா அப்படியே தேடிட்டு வந்தாலும் அவங்க இல்லைன்றதாக்க அவங்கள சந்திச்சிக்க முடியாது. ஆனால் சொல்கிறாங்க, அவங்க கிளியராக சொல்கிறாங்க, இப்போதே சென்றால் நீங்கள் காணலாம். கடவுள் மனிதர்கள் வழியாக பேசுவார், கடவுள் வழிநடத்துவார். எப்படி வழிநடத்துவார்? மனிதர்கள் வழியா, எளியவர்கள் வழியா, சின்ன சின்ன அழுகுறலில், சின்ன சின்ன உரிமை முழக்கத்தில், சின்ன சின்ன நீதியின் கோட்பாடுகளில் கடவுள் நம்மோடு பேசுவார். அதை நம்ம கேட்டு அந்த குரலை கேட்டு பயணிச்சுட்டே பண்ணோம்னாக்க அவர் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். அவர் நமக்காய் தேர்ந்து கொண்ட இடத்தை சென்று அடைவோம். அந்த குரலை கேட்கக்கூடிய அழைப்பு சவுலுக்கு இருந்தது. சவுல் கேட்கின்ற மனநில் இருந்தாரோ இல்லையோ, ஒரு அழகான வேலைக்காரன் இருந்தான், அவன் அவரை கூட்டிச் சென்றான். ரொம்ப ஒரு அழகான ஒரு கருத்து. தாவீது கூட அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எதிர்மறை கருத்தாக இருக்கும். தாவீது போய் கேட்பார், அண்ணா என்னன்னு அந்த கோலியாத்தை கசாமுசான்னு பேசுகிறான், கடவுளை பற்றி பழிக்கிறான், நீங்களாம் சும்மா இருக்கிறீங்களே, நீ வீட்டில் ஏமாத்துறதுக்கு வந்து கதை விட்டுட்டு இருக்கியா, போடா போய் வேலை செய்யடா அப்படிம்பாங்க. எதிர்மறையாக இருப்பார்கள். அந்த எதிர்மறை தாண்டி அவன் அந்த கடவுளுடைய குரலை கேட்டு போவான். கடவுள் அந்த கோலியத்தை சந்தித்து வெற்றியின் மகுடத்தை தட்டி கொள்வான். எதிர்மறையாக இங்கே நேர்மறையாக வருகின்ற அந்த கடவுளின் குரல், பணிப்பெண்கள், வேலைக்காரன், காணாமல் போன கழுதை, இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்ற சின்ன சின்ன உள்ளீடுகள். அதை நம்ம பின்பற்றி போனோம் அப்படின்னாக்க இறுதியில் நமக்காய் கடவுள் ஏற்பாடு செய்த திட்டம் நமக்கு தெளிவாய் புலப்படும். சாமுவேலை பார்த்தார். ஒரு வேளை அவர் வந்து வீட்டுக்கு போயிருந்தா, கையில் காசு இல்லையேன்னு கலங்கியிருந்தா, அல்லது வேலைக்காரனை அடக்கியிருந்தா, அல்லது வேலைக்காரன் குரலை கேட்காம இருந்தா, அல்லது வந்து இன்றைக்கி பழிப்பு விடாமல் பிஸியாக இருப்பார், நம்மளை பார்க்க மாட்டார், இன்னும் நாளைக்கு வரோம் என்று அவர்கள் திரும்பி இருந்தால், அந்த குரலுக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக்காய் நின்றுக்கலாம். ஆனால் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார்கள். இந்த சாமுவேல் இறைவாக்கு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 18 உள்ள இறை வார்த்தைகள் அந்த இறைவன் முன்னறிவித்த அந்த ப்ராவிடென்ஷியல் என்கவுண்டர், பராமரிப்பின் சந்திப்பை நோக்கி நகர்கிறது. எப்ராயிம் மலைநாட்டு பகுதியிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். சலீசா பகுதியை கடக்கிறார்கள், சலீம் பகுதியை கடக்கிறார்கள், சூபு நாட்டை அடைகிறார்கள். அது வரைக்கும் கடவுள் வழிநடத்திக்கிட்டே வர்றார். யாராவது ஒரு மூலமாக வழிநடத்திக்கிட்டே வந்தார். வந்துட்டு இருந்த ஆண்டவர் இப்போ அந்த வேலையாள் மூலமாக நகருக்குள்ளாக நுழைகிறார்கள். இப்போ அங்கேருந்து இங்கே மேக்ரோஸ்கோபிக் டு மைக்ரோஸ்கோபிக், லாங் டிஸ்டன்ஸ் டு ஷார்ட் டிஸ்டன்ஸு. இப்போ இந்த நெருங்கிய இடத்துல அந்த கேமரா க்ளோஸ்அப்பில் போய் எப்படி இந்த சவுலும் அந்த சாமுவேலும் ஒரு சந்திப்பார்கள், இறை திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும் என்பதை அங்குலமாக துல்லியமாக ஒவ்வொரு சின்ன சின்ன செய்திகளையும் உள்ளீடாக வைத்து ஆசிரியர் விவரிக்கிற ஒரு அழகான செய்தியை இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நகருக்குள் வந்தார்கள். எப்ராயிம் மலைநாட்டில் கழுதியை தேடிய பயணம் இங்கே வந்து ஒரு வாழ்க்கையை மாற்றி போகிற ஒரு பயணமாக மாறுகிறது. நகருக்குள்ளாக நுழைகிறார்கள். அதை நம்ம வாசிப்போம். அந்த 14 வசனத்தை வாசிப்போமே. அவ்வாறே அவர்கள் நகருக்குள் சென்றார்கள். அவர்கள் நகரின் மையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது தொழுகை மேட்டுக்கு வந்து கொண்டிருந்த சாமுவேல் அவர்களுக்கு எதிரே வந்தார். அதுதான் வந்து மலை நாட்டிலிருந்து புறப்பட்ட பயணம் நகருக்குள்ளாக வருகிறது. நகருக்குள்ளாக வந்து அந்த நகரின் மையத்திற்கு வருகிறார்கள். அப்போ ஆசிரியர் வந்து அழகாக ஒன்று சொல்கிறாரு, புறம்பே வெளியே தூரத்தில் இருந்த ஒரு மனிதர் நகருக்குள்ளாக வருகிறார், மையத்திற்குள்ளாக வருகிறார். இது வந்து வார்த்தையினுடைய செயல்பாடு மட்டுமல்ல, ஒரு செயல்பாட்டு நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு இறையிலும் கூட. புறம்பே பெஞ்சமின் குளத்தாய் இருக்கிறவர் தொழுகை மேட்டுக்கு அருகிலே வருகிறார், இறைவனை சந்திக்க வருகிறார். இனி நடக்க போகிறதெல்லாம் கடவுளுடைய திட்டம். மையத்திற்கு வருகிறார்.
விளிம்பிலிருந்து மையத்துக்கு வருகிறார். அதே ஒரு அழகான ஒரு இறையியல், அந்த யாரும் நினைத்து பார்க்காத ஒரு மாற்றத்தை ஒரு வேலையாள் மூலமாக அல்லது இறைவாக்கின் வழியாக சவுலுக்கு செய்ய போகிறார் என்பதை ஆசிரமுக்கு தயாரித்து கொடுக்கிறார். 15 வசனத்தை வாசிப்போமே. சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே சாமுவேல் செவியில் விழும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தது, நாளை இந்நேரம் பென்யமீன் நாட்டினன் ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன். என் மக்களான இஸ்ரேலின் தலைவனாக அவனை நீ திரிப்பொழிவு செய். பெலிஸ்தேரின் கையில் நின்று அவன் என் மக்களை விடுவிப்பான். என் மக்களை நான் கண்ணோக்கினேன், அவர்களின் கூக்குரல் என்னிடம் வந்துள்ளது. 5 காரியங்கள், 5 சின்ன சின்ன வாக்கியங்கள், எபிரேய வாக்கியங்கள் அழகாய் சொல்லப்படுது. சவுல் நகரை நோக்கி பயணிக்கிறார். அவர் பயணத்துக்கு முன்பாகவே இதோ உனக்கு முன்பாக என் பிரசனம் செல்லும் என்கின்ற ஆண்டுடைய வாக்குறுதி சாமுவேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. நாளை இந்நேரத்தில் பென்யமீன் குலத்தை சார்ந்த ஒருவன் வருவான், அவனை அபிஷேகம் செய். இது முதல் காரியம். சவுலை பற்றிய செய்திகள். பென்யமீன் குலம் அபிஷேகம் செய்யப்பட வேண்டியவன். எதுக்காக இது? பின்பக்கத்தில் செய்தி, என் மக்கள் படுகின்ற வேதனையின் கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களை நான் கண்ணோக்கினேன். இங்க ப்ராப்ளம், அங்க சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை அவர் அனுப்புறேன். அந்த சொல்யூஷன் எதனால? இந்த ப்ராப்ளத்தினால. அழகான ஒரு இடையிடாசது. ஒருவேளை இந்த குரல் நம்ம எங்க கேட்கிறோம்? எக்ஸோடஸ் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தின் துவக்கப்பதிகளிலே என் மக்கள் படும் அல்லலை நான் கண்டேன், அவருடைய கூக்குரல் காதில் விழுந்தது, அவருடைய துயரங்களை நான் கண்ணோக்கினேன், நான் இறங்கி வந்தேன். கடவுள் சொல்றார். அதே ஒரு காட்சி இங்க கொடுக்குறாங்க. அங்க மக்கள் விடுதலைக்காக தவித்தார்கள், இங்கே மக்கள் ஒரு மன்னராட்சியாக தவிக்கிறார்கள். அங்கேயும் கூக்குரல், இங்கேயும் கூக்குரல். ஆண்டவர் அங்கேயும் இறங்கி வருகிறார், இங்கேயும் இறங்கி வருகிறார். அங்கேயும் மக்களுடைய கூக்குரலை கேட்டார், இங்கேயும் கூக்குரலை கேட்கிறார். அங்கேயும் மக்களை கண்ணோக்கினார், இங்கேயும் மக்களை கண்ணோக்கிறார். அந்த இறைவன் மாறாதவர். இறைவன் மாறாதவர். மீட்பு திட்டத்தில் மனிதன் மாறிக்கொண்டே போவான். ஆனாலும் மாறாத இறைவன் தேவைக்கு தகுந்தால் போல் அல்லது இடத்திற்கு தகுந்தால் போல் தன்னையே வெளிப்படுத்தி அந்த தேவை நிறைவு செய்வதுதான் கடவுளுடைய அழகான பண்பு. இங்கே கூக்குரல் எடுக்கிற, துன்பப்படுகிற மக்களின் கதறலை கேட்டு கண்ணோக்கி ஆண்டவர் ஒரு விடையை தருகிறார். அதாவது திருப்பாடல் ஆசிரியர் சொல்வாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். இங்கே கூப்பிடுறாரு, பதில் கொடுக்கிற ஒரு இறைவனை நாம் சந்திக்கிறோம். அதுதான் அதை சாமுவேலுக்கு சொல்லிட்டார். சாமுவேலுக்கு சொன்னவர் இந்த சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லப்பட வேண்டும். இப்ப நம்ம ஏற்கனவே கழுதை தேடி போகிற நிகழ்ச்சியில சவுலுடைய மனநிலை, சவுலுடைய திறமைகள், புரிந்து கொள்ளும் திறன், முன்னேற்பாடாய் செய்ய வேண்டிய மனநிலை, இது எல்லாத்தையும் படம் பிடிச்சு காட்டாரு. அவர் அவ்வளோ ஒரு பெரிய எஃபிஷியண்டாவோ ஒரு பெரிய கிரேட் கேரக்டராவோ இல்லை. அதனால அதை எப்படி பக்குவமா யாரோட சொன்னா பவுல் தயாரிக்கப்படுவாரோ அந்த நிலைக்கு சாமுவேலிடம் சொல்லி சாமுவேல் வழியாக சவுலிடம் சென்று சேர ஆண்டவர் வழிவகை செய்கிறார். அடுத்த வசந்த வாசிப்போமே. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். 14, 15, 16, 18 வசனத்தை கொஞ்சம் தனியாக நம்ம பார்ப்போம். அது முக்கியமான வசனம். இப்போ 16, 17 வசனங்கள் அடங்கியிருக்கிற உள் செய்திகளை நம்ம பார்ப்போம். முதலாவது, இந்த சந்திப்பை இறைவனின் பராமரிப்பின் சந்திப்பாக, சவுலுக்கான பராமரிப்பு, சாமுவேலுக்கான பராமரிப்பு, இஸ்ராயல் குலத்திற்கான பராமரிப்பு, கடவுளுடைய ப்ராவிடென்ஷியல் கேர் ஒவ்வொரு நிலைகளிலும் வெளிப்பட்டு வருகிறதை நாம் காண்கிறோம். அது ஏற்கனவே நம்ம சொன்னோம், இது பராமரிப்பின் சந்திப்பு, ப்ராவிடென்ஷியல் என்கவுண்டர் என்று நாம் சொன்னோம். இதுல ஒரு வார்த்தையை ஆசிரியர் பயன்படுத்துகிறாரு. 17ஆம் வசனத்துல, சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். 2 வார்த்தை இருக்குது. நான் உனக்கு சொன்ன மனிதன் இவர்தான். God tells and confirms. கடவுள் சொன்னாரு, அந்த சொன்னது மாறி போகாமல் திரிந்து போகாமல் இருக்க கன்ஃபார்ம் பண்றாரு. அது யூத வழக்கம். யூதாஸ் போய் தலைமை குருக்களிடம் காவட சொல்றான், நான் யாரை முத்தமிட்டு காட்டு கொடுக்கிறனோ அவன் தான் என்பான். அதை செஞ்சு காமிக்கிறான். செஞ்சு காமிக்கும் போது அவர்கள் அடையாளம் கண்டு இயேசுவை கைது செய்கிறார்கள். அது ஒரு அழகான ஒரு இயல்பு நிலையில் வருகிற செயல்பாடு. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆண்டவரின் ஆவி தாங்கியவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மற்றும் மக்களை ஆள்வதற்காக ஜார் என்ற வார்த்தைகளினால் விவரிக்கிற ஆசிரியர் இந்த சவுலின் கதாபாத்திரத்தை சிறு வஞ்ச புகழ்ச்சி அணிக்கையோடு நம்மிடம் அறிமுகப்படுத்துகிறார். கழுதை காணுமே 3 நாளாக பழகிட்டுக்கிறாரு. திருக்காட்சி வீல எங்க, அவர் என்னை அபிஷேகம் செய்ய போறீங்க, நான் அந்த அரசாட்சி வாங்கிக்க போறேன், அந்த மாதிரி கேட்டாரு. இல்லை, அவர் தேடி ஒரு கழுதையா